ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தொட்டியை க்ளீன் பண்ணிட்டேன். ஆனால் உங்களுக்கு பார்க்க அழுக்கு மாதிரி தெரியும், சரிங்களா? இப்போ பாருங்கள், மேலே ஃபுல்லாக பாசி தான், கண்ணாடி ஃபுல்லாக பாசி. அந்த உள் சைடு அந்த பக்கம் பாருங்கள், அந்த சைடும் பாசி தான், சரிங்களா? ஏன்னா நான் வந்து ஹாபியிஸ்ட், அதாவது எனக்கு வந்து அடுத்தவங்க பார்க்கணும், அடுத்தவங்களுக்காக நான் தொட்டி வைக்கலாம். தொட்டி வச்சுருந்தா நான் அந்த ஃப்ரெண்டெல்லாம் நல்லா க்ளீனாக தேய்ச்சி பலன்னு வச்சுருக்கலாம். ஆனால் நான் எனக்காக வச்சுருக்கிறேன், ஃபிஷ்ஷு நல்லா இருக்கணுன்றதுக்காக வச்சுருக்கேன், சரிங்களா? அதனால் இந்த மாதிரி அழுக்காக இருக்கிறதுனால இது தொட்டி அழுக்குன்னு நினச்சிக்காதீங்க. தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பாருங்க. தெரிஞ்சுங்களா? க்ளீனாக தெரிஞ்சுங்களா? தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஆனால் இந்த சைடு பாருங்கள், கண்ணாடி மட்டும் தான் அழுக்குன்னு இல்லை, பாசி. இந்த பாசி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இவங்களுக்கு நம்ம ஃபுட்டு போடாமல் இருக்கிற டைமுக்குள்ள அந்த பாசி எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, வயிறு வந்து தானாகவே வந்து அவங்க க்ளீன் பண்ணிப்பாங்க. அவங்க அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். அதனால அவங்களுக்கு இந்த டிசீஸ் வராது, இந்த ஒரு டிசீஸும் வராது. இங்கே நான் நிறைய குட்டி காட்டியிருக்கேன். உங்களுக்கு பழைய வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய குட்டி காட்டியிருப்பேன். ஏன் இப்போ குட்டி இல்லைன்னா, இங்கே ஒரு பல்லி வந்து ஒவ்வொரு குட்டியாக எடுத்துச்சு. இப்போதைக்கு இருக்குது 1 2 3 ஒரு 5 6 குட்டி தான் இருக்கும். இது இந்த பாருங்க, நான் நீ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி காட்டுறது, இப்போ க்ளீன் பண்ணல ஒன்றும். இந்த ஸ்னெயில் வந்து பாருங்க, ஒரு விடாமல் எல்லா முக்கால்வாசி அழுக்கு எடுத்துச்சு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் இதையும் காலி பண்ணுறேன். சுத்தமாக க்ளீனாக வச்சிடும் இந்த ஸ்னெயில். தெரிஞ்சுங்களா? ஸ்னெயிலு, ஆப்பிள் ஸ்னெயிலு தெரிஞ்சுங்களா? அந்த ஆப்பிள் ஸ்னெயில் நல்லா சாப்பிட்டுருக்காங்க, தெரிஞ்சுங்களா? சாப்பிட்டுக்கிட்டே வந்துருக்காங்க. அந்த வேஸ்ட்டெல்லாம் அது காலி பண்ணுறேன். இந்த செடி வந்து நல்லா ஆக்சிஜன் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு செடி இது, தெரிஞ்சுங்களா? ஒன்று குட்டி வந்து சிலது தான் இருக்கும், ஏன்னா மிச்சம் எல்லாமே காலி ஆகிடுச்சு. மேலே வேணால் தெரியல அவங்களுக்கு குட்டீஸ், அப்படிங்களா? தண்ணி க்ளீனாக தான் இருக்கும், பட்டு தொட்டி மட்டும்தான் பாசியாக இருக்கும். இந்த தொட்டியை நான் க்ளீன் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக செடிஸ், அதாவது மணி பிளான்ட்டு. அதுக்கப்புறம் இது ஒரு மணி பிளான்ட்டு, இதுவும் மணி பிளான்ட்டு தான். இது வந்து வாழை இலை மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த இலை பார்த்தீங்களா? வாழை இலை மாதிரி இருக்கா? இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து எல்லாமே காலி ஆகிடுச்சு, இந்த வெயில் தாங்கல அவங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஓகே. ஏன்னா இப்போதைக்கு நான் குட்டி நிறைய எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நான் வேறு மீன் வளர்க்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அவங்களும் காலி ஆகிட்டாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் நானும் விட்டுட்டேன். பாருங்கள், டாப் ஆங்கிள் இவங்க அழகாக இருக்குவாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் ப்ரீடாக தான் ஆக மாட்டேங்கிறாங்க, ஏன்னே தெரியல. கப்பீஸ் கூட ப்ரீட் ஆகிடுச்சுங்க, ஆனால் இந்த மீன் ப்ரீட் ஆக மாட்டேங்குங்க, ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. அப்புறம் இந்த இதுலேருந்து அழுக்கு தண்ணி, அதுலேருந்து அழுக்கு தண்ணியெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே பாருங்கள், அந்த பக்கெட்டில் தான் பிடிச்சி வச்சுருக்கேன், சரிங்களா? இது எல்லாமே அந்த மீனோட வேஸ்ட் தண்ணி தான். இந்த தண்ணி என்ன பண்ணுவேன்னா, ஈவினிங் டைமில் ஒரு 5 5:30 மணிக்கா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த தண்ணியை எடுத்துன்னு போயிட்டு நான் தொட்டிங்களில் ஊற்றிடுவேன். செடி வச்சுருக்கேன், செடி தொட்டியில் ஊற்றி விட்டுருவேன். அப்போ செடியும் நல்லா பூக்கும், பார்த்தீங்களா? அப்புறம் இந்த பாதாம் இலை, அதுக்கப்புறம் இந்த செராமிக் ரிம்மு, இந்த உள்ள சின்ன கல்லாம் போட்டிருக்கிறேன். ஏன்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. இதுக்குள்ளே வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அதாவது தண்ணி இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் பெனிஃபிஷியல் பாக்டீரியா தான். நம்ம 3 நாளைக்கு ஒரு தடவை அடியில் இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம எடுக்கணும், சரிங்களா? நம்ம இப்போ நான் ஏன் வேறு மீன் நான் வாங்காமல் இருக்கிறேன்னா, எனக்கு தொட்டி கிடைக்கல, தொட்டி இல்லை. தொட்டி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு ஒரு வாரம் அது பழைய தண்ணியாக மாறினதுக்கப்புறம் அதை வந்து நான் மோட்ரு போட்டு ஓட வச்சதுக்கப்புறம் நான் வேறு ஃபிஷ்ஷு வந்து ஆட் பண்ணலாம். அப்போ தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து இப்போ பழைய தொட்டிலேருந்து கொஞ்சம் தண்ணி, புது தொட்டியில் பழைய தண்ணியும் கொஞ்சம் புது தண்ணியும் ஊற்றிட்டு ஒரு வாரம் நம்ம ரன் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, அதில் ஃபிஷ்ஷை வந்து டெம்பரேச்சர், அதாவது அந்த கவரோடு எடுத்துன்னு வந்து தண்ணிக்குள்ளே வச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம அதை ரிலீஸ் பண்ணணும். அதை ரிலீஸ் பண்ணோன்னா அந்த வாட்டர் ரிலீஸ் பண்ணக்கூடாது. அந்த வாட்டர்லேருந்து
வெறும் மீனை மட்டும் நீங்கள் விட்டிங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா அந்த தண்ணி வந்து எதாவது டிசீஸ் இருந்தால் கூட நம்மளுக்கு அது அந்த தண்ணியோடு போயிடும். ஃபிஷ்ஷு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஃபிஷ்ஷு ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சுன்னா அந்த ஃபிஷ்ஷை தனியாக ஒரு சின்ன கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு ஏர் பம்ப் வச்சுட்டு நீங்கள் அதில் போட்டுருங்க. அதில் போட்டுட்டு அது மூச்சு விடுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால், அதாவது இங்கே பாருங்கள், இப்போது இதான் தொட்டின்னு வச்சுக்கோங்க. இந்த தொட்டியில் இங்கே பாருங்கள், இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும். இந்த அளவு தண்ணி வச்சுட்டு அந்த மீனுங்களை விட்டிங்கன்னா அவங்க இப்படி வந்து மேலே வந்து ஏர் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு மேலே வந்து ஏர் எடுத்துகிட்டு கீழே போயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்விம் பண்ண முடியல, அப்படி டல்லாக இருக்கிறாங்க, மெதுவாக மேய்கிறாங்கன்னா அவங்க ஈஸியாக மேலே வந்து ஏர் எடுத்துகிட்டு கீழே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி ஏர் பம்ப்னா எந்த மாதிரி ஏர் பம்ப்னா இருங்க நான் காட்டுறேன். ஹேர் ஸ்டோன் உங்களுக்கு தெரியும், பட் இப்போ என்கிட்ட இல்லை. அதனால் அந்த ஹேர் ஸ்டோன் வச்சு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்கு சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். வேறு கண்டென்ட்டு போடணும் அப்படின்னு நினச்சா கூட சொல்லுங்கள், நம்ம போடலாம். அப்புறம் ஃபுல் வியூ பாருங்கள், 2 தொட்டியோட வியூ அழகாக இருக்குங்களா? இதுதான தொட்டி. அதே மாதிரி லைட்டு வந்து சாதா பல்பு தான். இந்த பல்பு நான் அழகாக மாட்டிருக்கேன். இந்த நேச்சுரலான இந்த ஃபீல் தான் எனக்கு தேவை. கலர் லைட்லாம் போட்டோம்னா மீன் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனால தான் இந்த ஒயிட் லைட் போட்டுருக்கேன். பிளான்டட் டேங்க்குன்னே லைட்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சிங்கன்னா இன்னும் மாசாக இருக்கும். அப்புறம் கீழே சேண்டு போட்டு நிறைய பண்ணலாம், பட் நம்ம சும்மா விட்டுருக்கோம். அது பண்ணணுன்னா கொஞ்சம் டைம் தேவை, மணி தேவை, காசு இல்லாமல் கொஞ்சம் நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம இந்தளவுக்கு போதும் அப்படின்னா தான் நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? பாய் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.